இப்ப நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, 2 வீடு, தனி கிணறு, நல்ல வாட்டர் சோர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு 1 ஏக்கர் 50 சென்ட் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா நீங்க உடுமப்பேட்டையிலேருந்து தாராபுரம் வர்ற வழியில கரெக்ட்டா சந்திராபுரம் ஏரியாவுல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. தோட்டத்துக்குள்ள 2 வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ஷீட் போட்ட வீடு. இது நல்லா பெரிய வீடா தான் கட்டியிருக்காங்க. அதுக்கும் பக்கத்துல ஓடு போட்ட வீடு. இது நல்ல பெரிய வீடு. நம்ம ஒரு வீடு நம்ம சொந்தத்துக்கு வச்சுட்டு, இன்னொரு வீடு வந்து நீங்க வந்து லேபருக்கு குடுத்துக்கலாம். ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா, லேபர் தங்க வச்சு பராமரிப்பு பண்ணிக்கலாம். இந்த கிணறு நம்மளுக்கு தனி கிணறா வந்துருது. கரெக்ட்டா நம்ம பூமியோட ஜலமூலையில வந்துருது. பக்கத்துல இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வயல் போட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. மேற்கு சைடெல்லாம் கரும்பு போட்டிருக்காங்க. மெயினா வந்து 8லேருந்து 10 மாசம் ரெகுலர் வாய்க்கா தண்ணி உங்களுக்கு வந்துரும். அதனால தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. உள்ள தென்னை மரங்கள் எல்லாமே நாட்டு தென்னை மரங்கள். எல்லாமே நல்ல காப்புல வச்சிருக்காங்க. தென்னை மரங்கள் மட்டும் இல்லாம உள்ள வந்து மாமரங்கள் குறைஞ்சது ஒரு 6லேருந்து 10 மாமரங்கள், ஒரு அளவான மாமரங்கள் உள்ள வச்சிருக்காங்க. மெயினா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியிலேருந்து 100 அடி முன்னாடி வரைக்குமே 40 அடி ரோடு. அதுக்கப்புறம் பொது தடமா ஒரு 100 அடி கூட வராது. ஒரு பொது தடமா வந்துரும். நீட்டான ரோடு. 2 பேருக்கு மட்டும் தான் தடம் பாத்தியமா இருக்கு. பூமிய பொறுத்தவரைக்கும் நல்ல செம்மண் பூமி. நீங்க தண்ணி வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால, நீங்க உள்ள வந்து பாக்கு, வாழை மரம், இன்னும் வந்து ஊடுபயிரா நெறைய ஃப்ரூட் செடிகளா வச்சீங்கன்னா, பிரச்சனையே இருக்காது. நல்லா வெள்ளாமை பண்ணிக்கலாம். தண்ணிய பொறுத்தவரைக்கும் எந்த குறையுமே இருக்காது. ஃபுல்லா ஒரு ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த தோட்டத்துக்கு ஓனர் சொல்லும் விலை 85,00,000 சொல்றாரு. நீங்க பூமிய நேர்ல பாருங்க. இடம், ஏரியா, பட்ஜெட்டும் செட் ஆச்சுன்னா, நம்ம இதுலருந்து அனுசரிச்சு கம்மி பண்ணி பேசி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.